வரலாறு புராணங்களே சொல்லுது. பெண்களுக்கு குரோதம் வந்தா கை வாங்க கூடாது. அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு ஆராதனை பண்ணி. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். கை எடுத்து கும்பிடணும். இந்திய சுதந்திர வரலாற்றுடைய அதிகம் வெளிவராத பக்கங்கள்ல ஒண்ணுதான் ராணி வேலு நாச்சியாருடைய வீரக்கதை. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நமக்கு போதிக்கப்பட்டது அப்படின்னா வீர வரலாறை பொறுத்த வரைக்கும் ஜான்சி ராணி, லக்ஷ்மிபாய் பற்றியது மட்டுமாகத்தான் இருக்கும். ஆனால் ஜான்சி ராணியுடைய சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி, அதாவது 85 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தேறிய வீர வரலாறு தமிழகத்தை சேர்ந்த வேலு நாச்சியாருடையது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியுடைய ஒரே செல்ல மகளாக பிறந்தவங்க தான் வேலு நாச்சியார். அரண்மனையில் ஆண் வாரிசு இல்லாத குறை இல்லாம வீர விளையாட்டு, கலான சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, வில் வித்தை இது எல்லாமே வீரக்கலைகளில் பயிற்சி பெற்று தேர்ந்தாங்க. போர் பயிற்சிகளோட பிரெஞ்சு, ஆங்கிலம், உருதுன்னு சொல்லிட்டு எல்லா மொழிகள்லையுமே தேர்ச்சி பெற்றாங்க. 16 வயசான போது சிவகங்கையுடைய மன்னரான முத்துவடுகநாதரை மணந்தாங்க. அதன் பிறகு சரியா பார்த்தீங்கன்னா 1772ஆம் ஆண்டு நடந்த காளையார் கோவில் போர்ல முத்துவடுகநாதரையும் வேலு நாச்சியாருடைய மகளான கௌரி நாச்சியாரையும் கொன்னாங்க வெள்ளையர்கள். அதனால உடனே கொதித்து எழுந்த வேலு நாச்சியாரோ தன்னுடைய அரசை மீட்க சூளுரைக்கிறாங்க. தன்னுடைய தலவாய் தாண்டவராயன் பிள்ளையையும் சேனாதிபதிகள் மருது சகோதரர்களையும் அழைச்சிக்கிட்டு குறுநில மன்னர்களை ஒன்று சேர்த்து போராட பல இடங்களுக்கு போயிருக்காங்க. தலவாய் தாண்டவராயன் பிள்ளை வேலு நாச்சியாருடைய சார்பா சுல்தான் ஹைதர் அலிக்கு மடல் ஒன்று எழுதினாரு. அந்த மடல்ல 5000 வீரர்கள் கொண்ட காலப்படையும் 5000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் கேட்டிருந்தாரு. இதுக்கப்புறமா வேலு நாச்சியாரை நேரில் அழைச்ச ஹைதர் அலியோ அவங்களுடைய உருது புலமையை கண்டு வியந்து போறாரு. வேலு நாச்சியார் கேட்ட வண்ணமே படைகளையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அவரு. படைகளை வாங்கினதுக்கு அப்புறமா வேலு நாச்சியாரோ வெள்ளையர்களை வெல்வதற்கான உத்திகளை வகுத்திருக்காங்க. தன்னுடைய படைகளை தானே முன்னாடி நின்று நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு பெண்ணா, சிங்க பெண்ணா நின்று. சேனாதிபதிகளான மருது சகோதரர்கள் உற்ற துணையாக இருந்து படைகளுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. அப்போ இந்த மருது சகோதரர்களுடைய பங்கானது வேலு நாச்சியாருடைய போராட்டத்தில் முக்கியமானது, சிறப்பானதுன்னு சொல்லலாம். குதிரை வீரர்கள், காலாட்படை வீரர்கள், அது போக பீரங்கி படையோட திண்டுக்கல்ல இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்ட வேலு நாச்சியாரோ காளையார் கோயிலை கைப்பற்றினாங்க. இறுதியா சிவகங்கை நகரை கைப்பற்ற திட்டமிட்டு சின்ன மருது, பெரிய மருது தலைமையில படை திரட்டப்பட்டுச்சு. வெள்ளையருடைய ஆக்கிரமிப்புல இருந்த சிவகங்கை அரண்மனையில விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக மக்கள் கூடியிருக்காங்க. அப்போ அதுல பெண்கள் படை என்ன பண்ணணும்னா மாறு வேஷத்துல உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி வியூகம் அமைச்சிருக்காங்க நாச்சியார். குயிலி அப்படிங்கிற பெண்ணை அனுப்பியிருக்காங்க. குயிலி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? தன்னுடைய சொந்த உடம்புல தீ வச்சு வெள்ளையருடைய ஆயுத கிடங்க எரிச்சு அவங்களுடைய ஆயுதங்களை நாசமாக்கியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. இன்னைக்கும் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சிறப்பு வாய்ந்த தனி மனிதி அப்படின்னா அது குயிலி. உலகத்திலேயே முதலாக ஒரு பெண்ணை வேலு நாச்சியார் அனுப்பியது அப்படிங்கிறது பிற்காலத்தில் ஒரு முன்னோடியா அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு கோட்டையை நோக்கி முன்னேறிய வேலு நாச்சியாரை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆற்காட்டு நவாபோ வெள்ளையர்களோட படையெடுத்து வந்தபோது வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் அந்த படைகளை வென்று சிவகங்கையை அடைஞ்சாங்க. இறுதியா பார்த்தீங்கன்னா வென்ற வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு கொடி நாட்டினாங்க. தன் கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான் ஜோரையும் வேலு நாச்சியார் தோற்கடிச்சது சிறப்பு வாய்ந்தது, குறிப்பிடத்தக்கது. இத்தனையையும் அவங்க சாதிச்சாங்க தன்னுடைய 50வது வயதுல. சிவகங்கை சீமையை மீட்டு 1780ஆம் ஆண்டு முதல் 1789ஆம் ஆண்டு வரைக்கும் ராணியா மக்கள் போற்ற ஆட்சி புரிஞ்சாங்க நாச்சியார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வெள்ளையர்களை வென்று முடிசூட்டிய ஒரே ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் மட்டும்தான். அவங்களுடைய சுதந்திர போராட்ட தியாகத்தை கௌரவிக்கும் பொருட்டு தான் இந்திய அரசு 2008ஆம் ஆண்டு தபால் தலை ஒன்றை வெளியிட்டுச்சு. இந்திய கடலோர காவல் படை கப்பல்களுக்கு சிறப்புமிக்க பெண்கள் பெயரை வைக்கிறது வழக்கம். அதனால தான் இப்போ ராணி வேலு நாச்சியாருடைய பெயரை புதுசாக வரவேற்கக்கூடிய இந்திய கடலோர காவல் படை கப்பலுக்கு வைக்கிறதுக்கு பரிசீலிச்சுட்டு வராங்க. பாதுகாப்புத்துறை இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த கப்பலில் பிரத்யேகமாக வைக்கிறதுக்காகவே ஓவியர் மருது வரைந்து அளித்த வேலு நாச்சியாருடைய ஓவியம் தான் இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம குழந்தைகளுக்கு பிரான்ஸ் நாட்டுடைய ஜோன் ஆஃப் ஆர்க், அது போக வடநாட்டுடைய ஜான்சி ராணியோடைய கதைகளையே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் நாம் என்ன பண்ணணும்னா நம்ம மண்ணில் தோன்றி பெருமை சேர்த்த வேலு நாச்சியாருடைய கதையையும் சொல்லி வளர்க்கணும்.
பட்டுக்கோட்டையார் பாடியது மாதிரியே வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைக்காம வீரக்கதையை சொல்லி வளர்க்கறது நமக்கும் நம்ம மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் தானே. சரியா 1772 ஐரோப்பியருடைய படையெடுப்பால ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக இடம் மாறி போறாங்க வேலுநாச்சியார். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டைன்னு சொல்லிட்டு இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்திருக்காங்க. இதுக்கிடையில தம்முடைய 8 வயசு மகளையும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. காளையார் கோவிலை மீட்க நடந்த போரின் போது வேலுநாச்சியாரை ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுக்க மறுத்தாங்க உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இதனால வெள்ளையாரால வெட்டப்பட்டாங்க அந்த பெண். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரக்கல் ஒன்றை நட்டு தன்னுடைய திருமாங்கல்யத்தை முதல் காணிக்கையா செலுத்தி அஞ்சலி செலுத்தினாங்க நாச்சியார். அந்த வழிபாடு வாழையடி வாழையா தொடர்ந்து கொல்லங்குடி வெட்டுடைய காளியம்மன் கோயில்ல இன்னைக்கும் சிறப்பா நடக்குது. 1793 பேத்தி மறைந்து போக நாச்சியாருக்கு துயரம் அதிகமாகுது. அதனால விருப்பாச்சி அரண்மனையில தங்கியிருக்காங்க. பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலுநாச்சியாரோ டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1796ஆம் ஆண்டு அன்னைக்கு இறந்து போறாங்க. ஆண் வாரிசே இல்லாம இருக்கக்கூடிய நாட்டை தானே எடுத்து நடத்தலாம் அப்படின்னு ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் போட்டுச்சாப்போ. அதன்படி சிவகங்கையுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிது ஆங்கிலேய படை. ஆனா இதை ஏற்க மறுத்தாங்க ராணியுடைய தளபதிகளான மருது சகோதரர்கள். அவங்களே தங்களுடைய இறப்பு வரையிலையுமே தளபதிகளாக இருந்து சிவகங்கையை சிறப்பா கட்டமைப்போட காத்து வந்தாங்களாம். இந்த மாதிரி தனி மனிதியா நின்று பல போராட்டங்களையும் தாண்டி தன்னுடைய நாட்டையும் தன் மக்களையும் தன்னுடைய மண்ணையும் காப்பாற்றியவங்க தான் வேலுநாச்சியார் அப்படிங்கிற வீரப்பெண்மணி. இனிமேல் சொல்லணும் அப்படின்னா இவங்களை பற்றியும் நம்ம வரலாற்றில் குறிப்பிடணும். இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு இவங்களை பற்றி கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய மண்ணை மீட்டு நம்மக்கிட்டே கொடுத்துட்டு இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. காலத்தால் அழிக்க முடியாது. அதனால மனுஷங்களாகிய நாமளும் அவங்கள அழிக்காம இனியாவது போற்றி பாதுகாத்து அவங்களுடைய கதையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. ஆக பெரும் வீராங்கனை, இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலுநாச்சியார். இந்த மண்ணுக்காக வாளேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார்.